மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மே 24 2024 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்குறவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி டிஎன்எஸ்ஆர்பிக்கு தேவையான கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது டெய்லியும் பார்க்குறோம். அதனால் இதை பற்றின சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இன்டர்நெட்லேருந்து கூட எடுத்து படிச்சுக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா சிலந்தி ஆற்றின் குறுக்கே வந்து பார்த்திங்கன்னா கேரளா வந்து அணை கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ ஆகிட்டுருக்கு. அந்த சிலந்தி ஆற்று அந்த ஆறு எங்கே உருவாகுது, எந்த ஸ்டேட்டில் உருவாகுது, எங்கே கலக்குது, இதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேரளாவின் இடுக்கி மாவட்டம் தேவிகுளம் வட்டம் வட்டவாடா கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பெருகுடா அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிலந்தி ஆற்றின் குறுக்கே வந்து பார்த்திங்கன்னா கேரளா அரசு வந்து தடுப்பணை கட்டி வருது. சிலந்தி ஆற்றின் நீர் வந்து பார்த்திங்கன்னா அமராவதி அணைக்கு வரும் துணை ஆறான தேனாற்றின் ஒரு பகுதி. ஓகேவா, இந்த அணை கட்டப்பட்டால் வந்து பார்த்திங்கன்னா அமராவதி ஆற்றுக்கு வரும் நீர்வரத்து வந்து குறைய வரும் வாய்ப்பு இருக்குது. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர், கரூர் இந்த உள்ளிட்ட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா 55,000 ஹெக்டேர் பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த அமராவதி ஆற்றில் இருக்கிற நீரை நம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் அதில் வந்து அணை கட்டுறதுனால இது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அணை கட்டப்படக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அருகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர் சுத்திகரிப்பு தனியார் ஆலை ஒன்று இருக்குது. அதுக்கு பயன்படுத்த போகிறாங்கன்னு இஷ்யூ ஆகிட்டுருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் நிறுவனத்தோட பிக்சல் அந்த மொபைல் மாடல் பார்த்துருப்பீங்க. அந்த கூகுள் பிக்சல் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆலையை வந்து சென்னை அருகே அமைக்க இருக்கிறாங்க. அதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்து ஆகிட்டுருக்கு. அடுத்த இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே என்னென்னு எக்ஸாக்டாக டீட்டெயிலாக வந்துடும். அதை நம்ம அனுபவம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நியூஸு, வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதாவது இன்றைக்கி ரீமெல் அப்படின்ற புயலாக வந்து உருவெடுக்குது. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரீமெல் புயல். ஓகேவா, முக்கியமானது, இதெல்லாம் நமக்கானது. குரூப் 1 முதல்நிலை தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி வகுப்புகள் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. குரூப் 1 முதல்நிலை தேர்வுக்கு வந்து இலவச பயிற்சி வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தை வந்து டைரெக்டாக நீங்கள் அணுகி அங்கே கொடுக்கக்கூடிய படிவத்தை பூர்த்தி செஞ்சு நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா எங்கே உங்களுக்கு எந்த டைமிங்கில் கிளாஸஸ் எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க. நீங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக படிச்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த கங்கா பூர்வாலா வந்து ரிட்டையர் ஆகிட்டார். இது நம்ம நேற்றே பார்த்தோம். ஓகேங்களா, அவருக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா மகாதேவன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் கட்டமாக தொடங்கியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இது முன்னாடி பார்த்துட்டோம். முதல் கட்டம் வந்து நிறைவடைஞ்சிச்சு. இப்போ 2ஆம் கட்டம் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து அதாவது பார்த்திங்கன்னா மக்களவைத் தேர்தலுடைய பதிவான வாக்குகள் வந்து ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியருடன் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சத்யபிரசாத் சாகு வந்து ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறாரு. பேர்லாம் மறந்துடக்கூடாது. சத்யபிரசாத் சாகு, அதெல்லாம் பேர்லாம் முக்கியமானது, கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புலம்பெயர்தலும் எதிர்வினையும் அப்படின்ற டைட்டில் வந்து ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவிலிருந்து வெளிநாட்டில் சென்று வாழக்கூடிய தமிழர்களை பற்றி தான், இந்தியர்களை பற்றி தான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டிலிருந்து பணிபுரிந்து தன்னுடைய தாய்நாட்டுக்கு பணம் அனுப்பும் நாடுகளுடைய பட்டியலில் வந்து இந்தியா முதலிடத்தில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் 2023 வந்து தங்கள் குடும்பங்களுக்கு அனுப்பிய சேமிப்பினோட அளவு வந்து பார்த்திங்கன்னா $125 பில்லியன், சுமார் 10.4 லட்சம் கோடி. இந்தியாவோட ஜிடிபியில் இது 3.4 பங்கு இருக்குது. ஓகேங்களா, லட்சக்கணக்கான இந்தியர்களுடைய குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் அது சேமிப்பு வந்து பெரும் பங்கு வகிக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளோட ஜிடிபியில் வந்து 3.4% வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து அடையுது. ஓகேங்களா, உலகம் முழுவதும் 182 நாடுகளில் வந்து இந்தியர்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலம்பெயர்தல் குறித்த சர்வதேச ஆய்வு அறிக்கை சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு தேடும் இந்தியர்கள் எண்ணிக்கை 2020 78ஆக இருந்துச்சு. இப்போ 2023 54 குறைந்திருக்கு. சர்வதேச அளவில் தாய்நாட்டை விட்டு வேலை தேடி வெளியே விரும்பாதவர்களின் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 33% இருக்குது. அதில் இந்தியர்கள் வந்து 59% இருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்தியர்கள் வந்து மோஸ்ட்லி தங்களுடைய சொந்த ஊர்லேயே வந்து வேலை பார்க்க விருப்பப்படுறதா ஒரு ஆய்வு தகவல் அறிக்கை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின்படி பார்த்திங்கன்னா 25,000 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா தரிசு நிலம் வந்து விளைச்சலுக்கு ஏற்ற நிலமாக வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம முன்னாடியே படிச்சது தான். தமிழ்நாட்டில் 12,525 கிராம ஊராட்சிகள் இருக்குது. இது வந்து ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும். இதை பார்த்து அப்படியே அந்த ஸ்கூல் புக்கில் எழுதிக்கோங்க. தமிழ்நாட்டில் 12,525 கிராம ஊராட்சிகள் இருக்குது. அவற்றின் நீர்வள ஆதாரங்களை பெருக்கி தரிசு நிலங்களை சாகுபடி நிலங்களாக மாற்ற கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அப்படின்றது வந்து கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின் கடந்த 3 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா 613.82 கோடியில் 7,725 கிராம ஊராட்சிகள் வந்து திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 25,842 ஹெக்டேர் தரிசு நிலங்கள் வந்து நிரந்தர சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்டு இந்த திட்டத்தின் மூலம் 28.27 லட்சம் விவசாயிகள் வந்து பயனடைஞ்சதை தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. முக்கியமானது படித்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜியாவில் நடைபெற்ற மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்தை வந்து பிடிச்சி ஆட்டத்தை நிறைவு செஞ்சிருக்காரு. மொத்தம் 10 சுற்றுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. மொத்தம் 88 பேர் பங்கேற்ற இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா 4 வெற்றி 4 ட்ரா 1 தோல்வியுடன் 6 புள்ளிகள் பெற்று 7ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறார். ஓகேங்களா. உலகக்கோப்பை வில்வித்தை பார்த்திங்கன்னா அரையிறுதி போட்டியில் பிரதமேஷ் புகே அவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி இருக்கிறாரு. இவரை பற்றி இவருடைய வெற்றிகள் வந்து பின்னாடி தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருவில் நடைபெற்ற இளையோருக்கான உலக பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப்பில் 40 கிலோ பிரிவில் பார்த்திங்கன்னா இந்தியாவின் பிரீத்தி ஸ்மிதா வந்து 133 எடையை தூக்கி வந்து பார்த்திங்கன்னா தங்கமும், ஜோஸ்னா சஃபர் வந்து பார்த்திங்கன்னா 125 கிலோ எடையை தூக்கி வெள்ளியும் வென்றுக்கிறாரு. இதில் வந்து பிரீத்தி க்ளீன் ஜோஸ் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா 76 கிலோ எடையை தூக்கி உலக சாதனை படைச்சிருக்கிறார். ஓகேங்களா. 49 கிலோ பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா பாபுவால் சஃபர் வந்து 193 கிலோவுடன் வெண்கலம் வென்றுக்கிறார். ஓகேங்களா. 40 கிலோ பிரிவில், அதாவது 40 கிலோக்கு வெயிட் உள்ளவங்க வந்து 133 கிலோ வந்து எடை தூக்குறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வென்றுக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய 16 வயது இந்திய சிறுமி சாதனை பண்ணியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா இந்திய கடற்படை அதிகாரியின் மகள். ஓகேங்களா. காம்யா கார்த்திகேயன் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வயது வந்து 16. வெற்றிகரமாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி இருக்கிறாங்க. நேபாளம் வழியாக உலகின் மிக உயரமான சிகரத்தில் ஏறி வந்து சாதனை படைச்சிருக்காங்க. இந்தியர் அப்படின்ற பெருமை படைச்சிருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தந்தை வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடற்படையை சேர்ந்த ஒரு முக்கியமான அதிகாரி. இவரும் வந்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி இருக்கிறாரு. அவங்க கூடவே வந்து இவங்களும் ஏறி இருக்கிறாங்க. இந்த சாதனைக்கு பிறகு அவர் உலகின் மிக உயரமான சிகரத்தை ஏறிய இளம் இந்தியர் அப்படின்ற பெருமையும், உலக அளவில் 2வது இளம் பெண் அப்படின்ற பெருமையும் வந்து பெற்றிருக்கிறாங்க. இவங்க வந்து இதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு முயற்சியான கேட்டால் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. காம்யா வந்து பார்த்திங்கன்னா 2015ஆம் ஆண்டு முதல் முறையாக தனது 7 வயதில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரசீலா சிகரத்தை 12,000 அடி உயரத்தில் இருக்கிறத ஏறி இருக்கிறாங்க. அதன் பின் வந்து பார்த்திங்கன்னா ஹர்கித்துன் சிகரம் 13,500 அடி, கேதார்நாத் 13,500 அடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூப்குண்டா ஏரி 16,400 அடி 2016 வந்து ஒன்றா ஸ்டார்ட் பண்ணி வந்து போயிட்டுருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி வந்து சாதனை படிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து நிகழாண்டு இறுதிக்குள் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து இந்திய வீரர்களை வந்து அழைத்து செல்லுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அமெரிக்க தூதர் வந்து தெரிவிச்சிருக்காரு. நிகழாண்டு இறுதிக்குள் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி வீரரை அமெரிக்கா அழைத்து செல்லும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கான நாட்டு தூதர் எரிக் கார்செட்டி அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அமெரிக்காவின் 248வது சுதந்திர தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி வந்து கொண்டாடப்பட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் நாசா மற்றும் இந்தியாவின் இஸ்ரோ இடையான புவி ஆராய்ச்சி திட்டமான நிசார் நிகழாண்டு இறுதிக்குள் தொடங்கப்படும். இதுதான் முக்கியமான கொஸ்டின். நிசார்ன்றது எந்த 2 நாட்டுகளுடைய கூட்டு திட்டம் அப்படின்னு கேட்டால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கான புவி ஆராய்ச்சி திட்டம். ஓகேங்களா. நிலவுக்கு ஆய்வுகள் அனுப்பி அமெரிக்கா செலவிட்ட தொகையில் ஒரு பாதியை வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா செலவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிலவின் தென் துருவத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. முக்கியமானது நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் தனியார் நிறுவனமான போயிங் நிறுவனம் உருவாக்கியுள்ள அதாவது ஸ்டார் லைனர் அப்படின்ற விண்வெளி ஓடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸ் வந்து பயணம் கொண்ட மேற்கொள்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சில தினங்களுக்கு முந்தைய இவங்க பயணம் மேற்கொள்ள அதில் வந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதை நிறுத்தி வைக்கப்பட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்லாஸ் ராக்கெட், அந்த ராக்கெட்டில் தான் அவங்க வந்து பயணம் பண்ண போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி ஓடத்தை வந்து பார்த்திங்கன்னா சுனிதா வில்லியம் இயக்க இருக்கிறாங்க. அவர் கூட போகிற சக வீரர் யார் அப்படின்னா
பட்ச் வில்மோர் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கூட பயணிக்க போகிறாரு. இந்த சோதனை வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸுக்கு அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு அடுத்தபடியாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு நபர்களை அனுப்பக்கூடிய இரண்டாவது தனியார் நிறுவனம் அப்படின்ற பெருமை வந்து போயிங் நிறுவனம் பெறும். ஓகேங்களா, ஸ்பேஸ் எக்ஸ் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, ரெண்டாவது வந்து இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பிட்டாங்கன்னா தான் போயிங் நிறுவனம் வந்து 2ஆம் இடத்தை அடையும். பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஆப்ஷன் வந்து கீழ்கண்டவற்றில் எது வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி தனியார் நிறுவனம்னு எதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நீதிபதிகளாக இந்திய வழியை சேர்ந்த 2 பேர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாகாணத்தில் உள்ள சாக்ரமெண்டோ மற்றும் ஃபெரஸ்னோ அப்படின்ற மாவட்டத்தில் இருக்க உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஜெயா பாடிகா மற்றும் ராஜ் சிங் பதேஷா ஆகியோர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக டீப்பாக பார்த்துட்டோம். இதுவே போதுமானது. இது பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுமாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ், ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. குவிஸ் மோடில் கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.